எங்கள் கூட இருந்து ஜெயித்து பிறகு பாரதிய ஜனதா கட்சியால் விலைக்கு வாங்கப்பட்டு ஆட்சி அமைத்தார்னு நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை மட்டுமே நம்ம காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா எங்களை நாங்களே ஏமாத்திருக்கோம். பல வருடங்களாக எங்களை நாங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த கட்சி இன்னும் விழுந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த முறை வெறும் 35 இடத்துல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வெறும் 6 இடத்துல ஜெயிச்சிருக்கு. என்ன தொடர் தோல்விக்கு காரணம்? பல காரணங்கள். அதுல எங்கள் கட்சி இன்னும் சிறப்பாக இயங்காததுதான் காரணம். அதை எப்படி மறுக்க முடியும்? சோனியா காந்தி தலைமைக்கு பின்பு எங்களது கட்சி வளர்ச்சி அடையவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஏன் வளர்ச்சி அடையவில்லை? என்ன காரணம்? கூடிய சீக்கிரத்துல கட்சியே இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. காங்கிரஸ் கட்சியே காங்கிரஸ் கட்சியே ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் அமெரிக்கை நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் 1950 முதல் 90 வரையில ஏறக்குறை 40 ஆண்டுகள் ஆட்சியில் கோலோச்சியது காங்கிரஸ் கட்சி. 90லிருந்து 2005 வரையில ஆட்சியில் கோலோச்சியது லல்லு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம். லல்லு பிரசாத் யாதவ், அவருடைய மனைவி ராப்ரி தேவி, அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ். ஸோ வாரிசு அரசுக்கு எதிராக நடைபெற்ற தேர்தலில் 2005 பாஜகவும் ஐக்கிய ஜனதாதளம் வெற்றி பெற்றது. இப்போ 2005 முதல் 2025 வரையில் 5 முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகிறது. 5 முறை காங்கிரஸ் கட்சியால் ஆட்சியை கைப்பற்ற முடியல. என்ன காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள படு தோல்விக்கு? முதல்ல இது ஜனநாயக தீர்ப்பு. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் தோல்வியை ஜனநாயகத்தில் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். சரியானது, தவறானது. அதை சிறிது நேரம் பொறுத்து போவோம். ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு தவறான இது இருந்தது. ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2014 வரைக்கும் நாங்கள் 2011 வரைக்கும் இருந்தோம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கூட நிதிஷ்குமார் பல்டி அடித்தார். எங்கள் கூட இருந்து ஜெயித்து பிறகு பாரதிய ஜனதா கட்சியால் விலைக்கு வாங்கப்பட்டு ஆட்சி அமைத்தார்னு நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அது சரியான பதிவு. ஏன்னா உண்மையைத்தானே சொல்லணும். அதனால் பணத்தால் வாங்கப்பட்ட நிதிஷ்குமார், பதவியால் வாங்கப்பட்ட நிதிஷ்குமார், பல முறை பல்டி அடித்த நிதிஷ்குமார் அவர்கள் அப்புறம் தொடர்ந்து பயணம் செய்கிறார்கள். அதனால் அதை ஒன்று பதிவு பண்ணிக்குவோம். ஆனால் இந்த தேர்தலில் அவர்கள் பெரும் வெற்றி பெற்றிருக்கார்கள், மறுக்க முடியாது. அதில் அவர்கள் மட்டும் வெற்றி பெறவில்லை. ஆனால் தோல்வி அடைந்தது ஓரளவுக்கு. அதனால் அது மட்டுமே நான் காரணம்னு எங்கள் கட்சியில் பல பேரும் சொல்கிறாங்க. அது மட்டுமே காரணம்னு நான் நிச்சயமாக ஒத்துக்க மாட்டேன். அதுவும் ஒரு காரணம். இந்திய ஜனநாயகம் தோற்றது. அவர்களுடன் சேர்ந்து நமது தேர்தல் ஆணையம் செயல்பட்டதோ என்ற கேள்வி இருக்கிறது. நான் செயல்பட்டதுன்னு மறுபடியும் சொல்லலை. பல பேர் அதை சொல்கிறாங்க. நீங்கள் உறுதிப்படத்தில் நான் அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் கேள்வி இருக்குது. அந்த கேள்வியில் சில நியாயங்கள் இருக்குது. அந்த நியாயங்களை மட்டும் நான் வைக்கிறேன். அதனால் மட்டும் மறுபடியும் சொல்கிறேன், அதனால் தோத்துட்டோம்னு சொன்னால் எங்களை நாங்களே ஏமாற்றிக்கணும்னு அர்த்தம். ஆனால் நிச்சயமாக அது தோல்விக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படின்னா, நான் எப்பயுமே பொய் சொல்கிறதில்ல. உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு விஐபி உண்மையை நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே டேட்டா பேக்கப் இருக்கும். அதற்கான காரணங்கள் இருக்கும். உணர்ச்சி உண்டு. உணர்ச்சிக்கும் சிந்தனையோடு சேர்ந்த உணர்ச்சி வேணும். ஆண்களை விட பெண்கள் அதிக அளவு வாக்களித்திருக்காங்க. ஏன் அது நடந்தது? ஆண்களில் பல பேர் வேலை தேட புலம்பெயர்ந்துருக்காங்க. புலம்பெயர்ந்தவர்களை நீக்கி விட்டார்கள். அதனாலே பெண்களின் வாக்கு ஆண்களின் வாக்கை விட அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் மறுக்க முடியாது.
பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது போவோம், அதெல்லாம் வேற விஷயம். நான் கேட்ட கேள்வி, வாக்குரிமை உள்ளவர்களை, கொடுக்கப்பட வேண்டியவர்களை நீக்கிவிட்டது இந்திய தேர்தல் ஆணையம். அது இந்திய தேர்தல் ஆணையமாக இருக்கணும், ஆனால் மோடியின் தேர்தல் ஆணையமாக செயல்படுதோ அப்படின்னு ஒரு கேள்வி நான் சொல்ல நியாயமான கேள்வி தானே? இல்ல, எதிர்க்கட்சிகள் ஒரு சந்தேகப்படுவது, குற்றச்சாட்டு வைப்பது நியாயமான ஒன்றுதான். அந்த மாதிரி பேசுங்க. எதிர்க்கட்சிகள்னு நீங்க சொன்னீங்கன்னா, எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், நான் எல்லாமே தப்புன்னு எதிர்க்கட்சிகள் மாதிரி மட்டுமே பேசல. நான் ஒரு இந்திய குடிமகனாக பேசுறேன், நான் காங்கிரஸ்காரனாக மட்டும் பேசல. அப்போ இது எதிர்க்கட்சிகள்னு சொல்லிட்டு ஒரே பெயிண்ட் பண்ணி வெளில தள்ளாதீங்க. இதுல நான் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டுமா இல்லையா? இந்திய தேர்தல் ஆணையம் அதுபோல் நடக்க வேண்டுமா இல்லையா? ஏன் நடக்குது? ஏறக்குறைய இன்னைக்கு காலைல பார்த்தேன், ஒரு 30-40 சீட் நினைக்கிறேன், 5,000 ஓட்டு கீழே வந்திருக்கு. இந்த ஓட்டுக்களில் எனக்கு தெரிந்தவரை 64 லட்சம் ஓட்டுகள் குறைந்ததா சொல்றாங்க. எந்தெந்த தொகுதியில் குறைஞ்சதுன்னு தெரியும். குறைந்ததா நீக்கப்பட்டதா? குறைந்துள்ளது, ஆனால் நீக்கப்பட்டது. பேசிக்கலி நீக்கப்பட்டதால் தான் குறையுது. இது வளருது, உங்களுடைய நாட்டுடைய மக்கள் தொகை வளருது. அப்போ ஓட்டுக்கு அதிகமாக மொழியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ நீக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சிலது நியாயமா இல்லை. எல்லாரும் நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அநியாயமாக நீக்கப்பட்டதுன்னு சொல்றது ஒரு முட்டாள் தான் சொல்லுவான். ஆனால் சரியான முறையில் செயல்படாததால் நீக்கப்பட்டதுங்கிறத நான் ரீசனிங்கோட உங்களுக்கு இது கொண்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கச்சே அந்த 5,000 ஓட்டு ஆண்களுடைய ஓட்டு, வெளியில் போய் கஷ்டப்படுறவங்களுடைய ஓட்டு, உலக அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஓட்டு. ஏன்னா வெளியில் போயின்னு வந்தால் ஒரு வீட்டை விட்டு வெளில போனாலே கற்றுக்குறோம், நம்ம ஊரை விட்டு வெளில போனால் இன்னும் கற்றுக்குறோம், நம்ம மாநிலத்தை விட்டு வெளில போச்சா இன்னும் விஷயங்களை கற்றுக்குறோம். அப்போ அவர்களுடைய ஓட்டு இவர்களுக்கு விழாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பில் பெரிய வெற்றி பெற்று விட்டார்களோ என்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி. இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவிற்காக செயல்பட வேண்டும், ஒரு கட்சி சார்பாக செயல்படக்கூடாது என்று உங்கள் மூலமாக நான் மக்கள் முன் வைக்கிறேன். இப்போ பீகார் தேர்தல் முடிவை பற்றிய காங்கிரஸுடைய கருத்து நிலைப்பாடு என்னவா இருக்கின்றது என்பதை நான் படிச்சிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். அதாவது பீகாரில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து வாக்குகளை திருடி விட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் மாபெரும் தவறு நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியுடைய 3 குற்றச்சாட்டை பீகார் தேர்தலில் வச்சிருக்காங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சி தோல்வி காரணமா? இதை தாண்டி மக்கள் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கவில்லையா? நிச்சயம் தான் சொல்றேனே, இதை மட்டுமே நம்ம காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா எங்களை நாங்களே ஏமாத்திட்டு, பல வருடங்களா எங்களை நாங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த கட்சி இன்னும் விழுந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு காரணம் தான். அதாவது மாற்றக்கூடியவைகளை மாற்றக்கூடிய புத்திசாலித்தனமோ, மாற்றக்கூடியவைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷய ஞானமோ, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய திறமையும் வேணும். அது காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா என்று எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். 2025 ஆண்டு நடைபெற்ற பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு மாநிலத்தில் கூட ஆட்சியை கைப்பற்றல. மாறாக ஆட்சியில் இருந்த பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்து இருக்காங்க. என்ன காரணம்? நீங்க மறுபடியும் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சியை பற்றி தவறான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சொன்னதில் தெலுங்கானா இருக்குது. தெலுங்கானாவில் நாங்கள் இல்லவே இல்லை. அதனால இல்லை, நீங்கள் சொல்லணும் இல்லை. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொன்னீங்கன்னா மக்கள் புரியுங்க. எல்லாரும் எல்லாருமே ஒரு நிமிடம் தயவு செஞ்சு நான் பேச நீங்கள் குறுக்கிடாதீங்க. நீங்கள் ஒரு நெறியாளராக இருக்குச்சு, சரியான விஷயங்களை உண்மையாக சொல்லணும். என்ன ஆகுதுன்னா மக்கள் இதை போய் சிந்திக்க போகிறதில்ல. ஸோ நம்முடைய கடமை, உங்களுடைய கடமை என்னுடைய விட, நான் ஒரு கட்சி சார்பாக பேசலாம், ஏன்னா நான் கட்சி சார்பாக வந்திருக்கேன். அப்பயே நான் அந்த மாதிரி பேசுறதில்லை, எங்களுடைய தவறை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உங்களை மாதிரி நெறியாளர்கள், உங்களை மட்டும் சொல்லலை, உண்மையான விஷயங்களை தெளிவாக மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய கடமை உங்களுக்கு உண்டு. அதனால் தயவு செய்து அந்த மாதிரி சொல்லாதீங்க. 1-2 மாநிலங்கள் தெலுங்கானா கர்நாடகாவை அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நியாயமா இருக்கும். நான் எப்படி மறுக்க முடியும்? தெலுங்கானா கர்நாடகா சொல்லவே இல்லையே. பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது. நீங்க அத முதல்ல கேள்வியில குறிக்கிற வரைக்கும் நீங்க சொல்லலையா? சொன்னீங்களா? கட்சியாக இருக்கின்றது.
ஒரு சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதை நான் correct ங்க. மறுக்கல. நீங்க சொல்றது மறுக்கல. ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கச்சே மக்களுக்கு தெரியணும். ஏன்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க. இது மட்டும் கேட்டு போயிட்டு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால நம்ம 2 பேருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. அது தோற்றதுக்கு 2020 கூட காங்கிரஸ் கட்சி வந்து 70 இடங்கள்ல 19 இடத்துல வந்து ஜெயிச்சாங்க. ஆர்ஜேடி வந்து 74 இடத்துல ஜெயிச்சது. ஆனா இந்த முறை வந்து வெறும் 35 இடத்துல தான் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வெறும் 6 இடத்துல ஜெயிச்சிருக்கு. என்ன தொடர் தோல்விக்கு காரணம்? பல காரணங்கள். அதுல எங்கள் கட்சி இன்னும் சிறப்பாக இயங்காததுதான் காரணம். அதை எப்படி மறுக்க முடியும்? காங்கிரஸ் கட்சி சரியா இயங்கவில்லை, இன்னும் சிறப்பாக இயங்க வேண்டும். அங்க எங்கே தவறு இருக்கின்றது? தலைமையில தவறு இருக்கின்றதா, இல்ல நிர்வாகிகள் மத்தியில் தவறு இருக்கின்றதா, இல்ல தொண்டர்கள் மத்தியில் தவறு இருக்கின்றதா, இல்ல சித்தாந்தத்தில் தவறு இருக்கின்றதா? ஒண்ணு தெளிவா சொல்ல முடியும். காங்கிரஸை விட ஒரு சித்தாந்தம், நல்ல சித்தாந்தம் இருக்க முடியாது. அதுல வந்து தெளிவா இருக்கும். அனைவருக்குமான இந்தியா, அது ஏழை பணக்காரர்களா இருக்கட்டும், சாதி மதம் இனம் மொழி அனைவருக்குமான இந்தியா, காங்கிரஸை விட எந்த ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சித்தாந்தத்தை பத்தி பேசுவோம். சொல்லுங்கய்யா, உங்களால் தைரியமா சித்தாந்தத்துல விவாதிக்க நான் ரெடி. காங்கிரஸ் சித்தாந்தத்தை விட ஒரு சிறந்த சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சியை சொல்லுங்க, நான் அந்த கட்சியில போய் சேர்ந்துடுறேன். இல்ல, நான் சந்தேகமா தான் கேட்டேன். நான் உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். உங்களுக்கு மட்டும் சொல்ல, மக்களுக்கு சொல்றேன். மக்களுக்கு சொல்றேன், காங்கிரஸை விட சிறந்த சித்தாந்தம் உள்ள, செயல்படுத்திய கடந்த காலங்களில் அந்த சித்தாந்தத்தை இயன்றவரை சரியாக செயல்படுத்த முயற்சி செய்த, பல இடங்களில் சரியா செய்யலங்கிறது நான் சொல்றேன். இல்ல காங்கிரஸ் அணுகுமுறையில் தவறிக்கின்றதா, இல்ல காங்கிரஸ் கூட்டணியில தவறு இருக்கின்றதா? கூட்டணி அமைப்பதில் எல்லாத்துலயுமே தவறு இருக்கு. நீங்க சரியான சொல்றீங்க, எல்லாத்துலயும் தவறு இருக்கு. எப்படி ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும்? என்ன மாதிரி தொண்டர்கள் மத்தியில் தவறு இருக்குது, மாநில தலைமையில் இருக்குது, மத்திய தலைமையில் நிச்சயமாக. அதாவது த பக் ஸ்டாப்ஸ் ஹியர். அமெரிக்க ஜனாதிபதி ஐ திங்க் ரோஸ்வெல்ட் அவர் டெஸ்க்ல போட்டிருப்பாரு, த பக் ஸ்டாப்ஸ் ஹியர்னு. அவர் தான் பொறுப்பு. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த இந்தியாவில் தான் இந்த ஒரு இது என்னன்னா, நல்லது நடந்தா தலைவரே நீங்க செஞ்சிட்டீங்க, கெட்டது நினைச்சா தலைவருக்கு சரியா அட்வைஸ் பண்ணல. அதை விட ஒரு முட்டாள்தனமான இருக்க முடியாது. த பக் ஸ்டாப்ஸ் தி லீடர்ஷிப். ராகுல் காந்தி தலைமையை இந்திய மக்கள் ஏத்துக்கலையா, இல்ல மல்லிகார்ஜுன கார்கே தலைமையை இந்திய மக்கள் ஏத்துக்கலையா? யாரு தலைமையை மக்கள் ஏத்துக்கலை? தலைமை சொல்றாங்க, இப்போது தலைமை வந்து மல்லிகார்ஜுன கார்கே, இதுக்கு முன்பாக இருந்தது ராகுல் காந்தி, அதுக்கு முன்பாக இருந்தது சோனியா காந்தி. சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் வந்து 2 முறை தொடர்ந்து இந்தியாவை வந்து ஆண்டாங்க. சோ ராகுல் காந்தி தலைமைக்கு பிறகு, சோனியா காந்தி தலைமைக்கு பின்பு எங்களது கட்சி வளர்ச்சி அடையவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஏன் வளர்ச்சி அடையவில்லை? என்ன காரணம்? நாங்கள் அனைவரும் தான் காரணம். அதாவது இந்த கட்சியினுடைய அணுகுமுறை சரியில்லை. கட்சியில வந்து அதாவது த லீடர்ஷிப். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு டிவியில் பேசிக்கிட்டு இருக்குச்சே, நான் வந்து அப்புறம் தான் நான் மாறினேன். 2019 நினைக்கிறேன், 19 21 ஞாபகம் இல்லை. அப்போ தான் நான் வந்து ஒரு சொன்னேன். அதனால் எனக்கு வந்து கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் எடுத்துட்டாங்க. என்னன்னா, இப்போது அந்த பார்த்திங்க பஞ்சாப் தேர்தல் நினைக்கிறேன், பஞ்சாப் தேர்தலில் பெரிய வீழ்ச்சி அடைந்தோம். உத்தரப்பிரதேஷ் தேர்தலும் அதில் அப்போ சேர்ந்து நடந்ததுன்னு நினைக்கிறேன். நான் உத்தரப்பிரதேஷ் தேர்தலில் நினச்சேன் எங்களுடைய வாக்கு ஆட்சி பிடிக்க முடியும்னு நினைக்கல, வாக்கு சதவீதம் அதிகமாகும்னு நினச்சேன். அது நடக்கலை. பஞ்சாபில் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், ஆனால் யாரையோ கொண்டு வந்து தலைமையில் வைத்தோம், சுத்தமாக காலி ஆகிட்டோம். அப்போ என்ன எனக்கு தோணிச்சு, கட்சி சரியான இதங்களை செய்யலை, அதனால் கட்சி தலைமை சரியா இல்லைன்னு நான் நேரடியாக சொன்னேன். எனக்கு எங்கள் கட்சி தலைமையில் மதிப்பு அதிகமாக உண்டு. எங்கள் கட்சி தலைவர், அன்றைய தலைவராக இருந்த ராகுல் காந்தி உண்மையிலேயே நல்லவர், அதில் ஒன்றும் துளி கூட எனக்கு சந்தேகம் கிடையாது. அன்று அவ்வளவு வல்லவராக இல்லாமல் இருந்தாலும் இன்று அவர் தன்னுடைய வல்லமையை வளர்த்து கொண்டு வருகிறார்களே சந்தேகம் இல்லை. அதாவதுங்க, திரும்ப திரும்ப பொய் சொல்லி அடிக்கிறாங்க. ஆனால் எத்தனை தடவை நாங்கள் கீழே விழுந்தோன்றில்லை, எத்தனை முறை நான் எழுந்து நிற்கிறது தான் தலைமைன்றதை காமிச்சிக்கிட்டு இருக்கார். அதனால் வளர்ந்து கொண்டிருக்கிறார், ஆனால் போறவில்லை. இதுதானே உண்மை. இன்னும் போறல. நாங்கள் ஐ திங்க் இது வந்து ஒன்றும் சுலபமான வேலை இல்லை. நான் உட்காந்துட்டு இங்கே ஆம்ஷார் குவார்டர் பேக் நான் உட்காந்து பேசிடலாம். அங்கே இருந்து பார்த்தானோட நிலை தெரியும். விழுந்ததுக்கு 2014 விழுந்ததுக்கு நாங்களும் அங்கு எங்கள் கூட்டணியிலே எங்களுடைய மத்தியில் இருந்து அதனுடைய பலன்களை பெற்று
அதனுடைய பாவங்களை மட்டும் எங்கள் மீது சுமத்தி விட்டு சென்றவர்கள் ஒரு காலம். கரெக்டா சொன்னீங்க. நாங்கள் செய்த பல நன்மைகளை காமராஜர் வழியில் வந்ததால் அம்மாவுக்கு சேலை வாங்கியிருந்தால் கொண்டு போய் விளம்பரம் பண்ணுவியான்னு சொன்னதால் அந்த மாதிரி பாரம்பரியத்தில் வந்ததால் நாங்கள் செய்த பல நல்ல செயல்கள், அது கல்வி உரிமை சட்டமாக இருக்கட்டும், அடித்தட்டு மக்கள் நல்ல பள்ளிகளில் போகிறதுக்கு, இல்லை நாங்களே விழுந்தாலும் நாடு நல்லா இருக்கணும்னு செயல்படுத்துகின்ற வகையில் தகவல் பெறும் சட்டமாக இருக்கட்டும், ஏன் அடித்தட்டு மக்கள் இன்றைக்கி இன்னும் அது சரியாக செயல்படுத்தலை, தெருவில் வியாபாரம் செய்கிறாங்களே அவங்களுக்காக கொண்டு வந்த சட்டமாக இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் அனைவருக்குமான, ஏன் ஆதாரையே கொண்டு வந்தது நாங்கள் தான், அன்னைக்கு எதிர்த்தவர்கள் இன்னைக்கு ஆதரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க, வரவேற்கிறேன், அதை கொண்டு வந்ததாக இருக்கட்டும். இந்தியாவில் எல்லாருக்குமே இந்த அன்றையும் சரி இன்றைக்கும் சரி 100 எல்லாம் இந்த மாநிலங்களில் ₹1 கொடுத்துட்டு அரிசிக்கு ₹2 கொடுத்துட்டு மீதி 23 ரூபாய் காங்கிரஸ் சப்சிடைஸ் பண்ணாங்க. ஆனால் அதை மறைத்து எங்களுடைய திட்டம் காமித்ததாக இருக்கட்டும். மக்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் நிறைய திட்டங்கள் செய்யப்பட்டது. ஒரு தப்பு நீ சொன்னீங்க, பாவம் உங்களுக்கு சேர்ந்து சொன்னீங்க இல்லையா, அந்த 2G அலைக்கட்டில் திமுக 1,76,000 கோடி ஊழல், அதாவது அரசுக்கு வர வேண்டிய வருவாயை அரசுக்கு வரவிடாமல் வீட்டுக்கு கொண்டு போன திமுகவால் தான் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அந்த ஊழல் முத்திரை குத்தப்பட்டது. அதனை முன்வைத்து தான் பாஜக ஆட்சிக்கு வந்தது. அது உண்மையா? அதுவும் ஒரு காரணம். ஆனால் அன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன், அன்றைக்கி 1,76,000 மட்டும் சொல்ல, இன்னொன்று நீங்கள் மறந்துட்டீங்க, 1,86,000 கோடி கூட ஒன்று சொன்னாங்க. இதில் அன்றைக்கு நான் நேஷ்னல் டிவிலையும் சொன்னேன், நம்ம டிவிலையும் சொல்லியிருக்கேன், நிச்சயமாக 1,86,000 கோடி. ஏன்னா இவங்க 12 ஆண்டுகள் ஆகிடுது, 14லேருந்து 11 ஆண்டுகள் ஆகிடுது, அதில் ஒன்று கூட ப்ரூவ் ஆகலை. ஸோ அது பொய் பிரச்சாரம் ஈடுபட்டது ஒன்று. அதில் ஊழலே நடக்கலைன்னு நான் சொல்லலை, அதில் தான் ப்ராப்ளம். காங்கிரஸும் அன்னைக்கு காங்கிரஸில் இருந்தவர்கள் அதன் தலைமை செய்த வியூகங்கள் தப்பு. எப்படி? ஏன்னா 2020 ஹைண்ட்சைட், நான் அன்றைக்கே அதை சொன்னேன், ஒன்றுமே ஊழலே நடக்கலைன்னு. அன்றைக்கி ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெரும்பாலானவர்கள், எனக்கு ஞாபகம் இருக்குது, நாட் அ பைசா லாஸ் அப்படின்னு காங்கிரஸினுடைய அன்று அந்த பொறுப்பில் இருந்த ஒரு பெரிய தலைவர் சொன்னார் நேஷ்னல் டிவியில். அதுக்கு அடுத்த நாள் 1.76 அதில் இந்த இவர் சொன்னவர், அவர் வேலைக்கு போயிட்டார். யார்? இந்த 1,86,000 1,76,000 சொல்கிறது. அதுக்கு எங்கள் அரசு முடிந்தப்புறம் இந்த பாஜக அரசால் அந்த பொய் சொன்னதற்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு யூபிஎஸ்சி சேர்மனாக இருந்தார், பல இருந்தார், அந்த அட்டார்னி ஜெனரல், ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, பொய் சொன்னது உண்மையா பொய்யா சார்? பொய் தான். நான் ஒரு சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட். இந்த 2G டெக்னாலஜி, 4G 5G எல்லாம் டெக்னாலஜி, இன்டர்நெட்லாம் எப்படி இந்தியாவுடைய உற்பத்தி அதிகரிக்குதுன்னு பாருங்க. ஒரு அடித்தட்டில் இருக்கவன் தினமே வேலை கிடைக்குது, ஏன்னா அவனுக்கு ஃபோன் கூட்டு கொடுக்குது. அது எல்லாருக்குமே உதவுறது. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஃபோன் போகிறதுக்கு அது உதவி செஞ்சுது. அந்த ஃபோன் போனதால எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியாவுடைய உற்பத்தி அதிகமாச்சு. உற்பத்தி அதிகமாக தான் இந்தியாவோட டேக்ஸும் அதிகமாகும். இதை சொல்லக்கூடிய மக்களுக்கு புரியக்கூடிய அளவில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லையோ, இல்லை அதை புரிந்து சொல்லக்கூடிய என்னை மாதிரி ஆட்களை உபயோகித்து கொள்ளவில்லையோ. இன்றைக்கும் உபயோகிக்கலையே இந்த கட்சியில். இன்றைக்கும் நான் 34 வருடமாக இந்த கட்சிக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு முறை இந்த தொகுதி என்னுடைய தொகுதி, வேற யாரையோ தான் கொண்டு போட்டாங்க. 2015 வெள்ளத்தில் நான் இவ்வளோ தூரம் இருந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சேன். 2021 உதவி செய்தேன். ஆனால் அவங்களுக்கு இந்த கட்சி அழிவதற்கு காரணம் சரியான ஆட்களை சரியான இடத்தில், ஒரு தலைவர்ங்கிறவர் சரியான ஆட்களை, அவருக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை, சரியான ஆட்களை சரியான இடத்தில் போட்டு சரியான நிர்வாகம் செய்து மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் தான் அதை மாதிரி ஆளுங்கள் வருவான். நீ காசு கொடுக்குறவன் இல்லை அந்த மாதிரி ஆட்களை எடுத்தால் அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க கட்சிக்கு வருவாங்க. மக்கள் எப்படி அதை ஆதரிப்பாங்க? அதுதான் விஷயம். இப்போ காங்கிரஸ் கட்சி தோல்விக்கு ராகுல் காந்தி ஒரு காரணம்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? எல்லாரும் தான் பொறுப்பு. அவர் தலைமையில் இருக்கிறதால அவருக்கு பொறுப்பு அதிகம் ஜாஸ்தி தான், அது ஒன்றும் மறுக்க முடியாது. அப்போ 2029 தலைமை மாறுமா? பிரியங்கா காந்தி தலைமை பொறுப்புக்கு வந்தால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ரெஜுனேஷன் ஆகுமா? பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் இணைந்து தான் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கருத்து வேற்றுமை இல்லை. இப்ப மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருக்கிறாரு. அதே அந்த இடத்துக்கு பிரியங்கா காந்தி வந்தால் ஒரு மாற்றம் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதா? உங்களுடைய அனுமானம்? மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனா ஒரு தலைமையை மாற்றுவதால மட்டுமே எந்த மாற்றமும் நிகழாது. ஐயா, ராகுல் தலைமையை அங்கீகரித்தான்
வாக்காளர்கள் ஓட்டு போடுறாங்க. ஐயா அதுவும் ஒரு காரணம் ஐயா. அது மட்டுமே காரணம்னா ராஜீவ் காந்தி இருந்த இது தோற்றுக்கூடிய வாய்ப்பே இல்லை. தலைமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஆர்கனைசேஷன் வேணும் சார். ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து 1984ல 414 இடங்கள்ல நீங்க வெற்றி பெற்ற ராஜீவ் காந்தி காலத்துல தான் இந்தியாவிலேயே அதிக அளவு எம்பிக்கள் கொண்ட அரசு அமைந்தது. ஆமா, வெற்றி பெற்றீங்க அன்றைக்கு. ஆனா 89ல அதே ராஜீவ் காந்தியோடைய இதுல நாங்க தோல்வி பட்டோம். ஆனா அது தோல்வி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா தலைமை மட்டுமே, அதுதான் நான் சொல்ல வந்தேன், ஒரு காரணமாக வைத்துக் கொள்ள முடியாது. அதற்கான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வேணும். அது தலைமையுடைய அணுகுமுறைகள், தொண்டருடைய அணுகுமுறைகள், கட்சியினுடைய கொள்கைகளை எப்படி நம்ம மக்களுக்கு எடுத்துக்கணும். ஆனால் தலைமைக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. இதெல்லாம் செய்ய வேண்டிய தலைமை தானே. தலைமை சரியாக இருந்தால்தான் நிர்வாகிகள் ஏத்துப்பாங்க, தொண்டர்கள் ஏத்துப்பாங்க. இதை மூணுத்தையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் வாக்களிப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் சார். இப்போ வந்து பீகார்ல காங்கிரஸ் கட்சி படு தோல்வி சந்திச்சிருக்கு. அடுத்து 2030 தான் தேர்தல் நடக்கும். அதுல காங்கிரஸ் கட்சி மறுபடியும் மீண்டு வருமா என்பது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஸோ இதுல வந்து காங்கிரஸ் கட்சி எப்படி ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்கும்? காங்கிரஸ் கட்சி எது தனக்கு நல்லதோ, இது என்ன நான் மறுபடியும் சொல்றேன், நாங்கள் ஒண்டி தான். இப்போ என்ன மாதிரி இருக்கான், என்னை விட கட்சி உயர்ந்ததுன்னு 34 வருஷமாக ஒன்றும் எல்லாம் வேலையை உட்காந்துட்டு இருக்கேன் முட்டாள்தனமாக. அதே மாதிரி எங்கள் கட்சியை விட நாடு உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு பல இடங்களில் இந்த கூட்டணி கட்சிகளுக்காக விட்டுக்கிட்டு இருக்கோம். மேபி கொஞ்சம் சுயநலம் வேணுமோ எல்லாருக்கும் தான் நினைக்கிறேன். அதாவது கட்சியை வலுப்படுத்த வேணும். அப்போது நீங்கள் வந்து எப்பயுமே வந்து கூட்டணி கட்சிகளுக்காக தியாகம் செய்கிறது கேட்டிருந்தால் அது ஓடாது. அது கட்சி தலைமை சரியான முடிவு செய்யும். நான் வந்து முடிவெடுக்கிற இடத்துல நான் இல்லை. உங்களை போன்றவர்களுடன் பேசுவதன் மூலமும் என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். ஏன்னா கட்சிக்குள்ளே எனக்கு ஒன்றும் பெரிய பொறுப்பு இல்லை, அங்கே போய் சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. ஆனால் கட்சியினுடைய தொண்டன், அடிமட்ட தொண்டன் என்ற பேரில் நான் சொல்கிறேன். இப்போது தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பா? அதாவது பரிசீலனை எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும். நேற்று நடந்தது இன்றைக்கு சரியாக இருக்காது. இன்றைய காலகட்டத்திற்கு எது சிறந்தது என்று பரிசீலனை வேண்டும். ஆனால் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குவோம், திமுக எங்களுக்கு அதிக அளவு சீட் கொடுத்துருக்கு. அதாவது இந்தியாவில் பார்க்கச்சே இந்த கூட்டணி அமைந்ததால் இந்த கூட்டணியினுடைய சீட்டு மொத்தமாக எங்களுக்கு வந்திருக்கு. அதாவது எங்களுக்குன்றதை விட மோடி அரசுக்கு எதிராக இருக்குங்கிறது உண்மையான இது, அதை ஒன்றும் மறுக்க முடியாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், வரக்கூடிய தேர்தல் மத்திய அரசுக்கு இல்லை, மாநில அரசுக்கு. மாநிலத்தில் எங்களுக்கு இதனால தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் எழுந்தோம். என்ன, எங்களுக்கு மத்திய அரசு முக்கியமாக இருக்கிறதால மாநிலத்தை விட்டு கொடுத்துட்றோம், விதை நெல்லை விட்டுடுறோம். அப்போ இங்கே கட்சி வளரலை. கட்சி வளராதால கூடிய சீக்கிரத்தில் கட்சியே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. காங்கிரஸ் கட்சியே. ஆனால் அதே தான் இன்றைக்கு மாற்றி போடப்படுது. மாநிலத்தில் யாருக்கு அதிகம் முக்கியம்? ஆட்சிக்கு வர வேண்டியது எங்களுக்கா திமுகவுக்கா? உங்களுக்கு தான் முக்கியம். திமுகவுக்கு தான் முக்கியம். இந்த மாநிலத்தில் எங்களுக்கு வந்து ஆட்சி பொறுப்பில் நாங்கள் இல்லை. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கணும், இல்லை ஒன்று எதிர்கட்சியாக இருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் இருக்கும். அப்போது இந்த மாநிலத்தில் இந்த தேர்தல் 2026 தேர்தல் எங்களை விட திமுகவுக்கு முக்கியம். அது அவங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் டாக்டிக்கலாக உபயோகப்படுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறத எங்கள் கட்சியில் பேசுகின்றவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். 2026 திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்தே தேர்தல் போட்டியிட வேண்டுமா? அப்படி போட்டியிட்டால் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றதா? ஏன்னா உங்க கணிப்பு வந்து சரியா இருக்கின்றது. நான் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் வந்து பேட்டி எடுத்தேன். அப்ப சொன்னீங்க அதிகபட்சமா காங்கிரஸ் 100 இடங்கள்ல ஜெயிக்குன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது பிரகாரம் தான் 100 இடத்துல ஜெயிச்சுது. இப்ப நான் கேட்கிறேன், 2026 தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றுமா? தெளிவாக சொல்கிறேன், காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருந்தால் ஆட்சியில் வரும். காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இல்லைன்னா ஆட்சிக்கு வராது. இதை காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்ன மாதிரி ஆட்களை பேசுறதுக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னா பாயிண்டோடு அடிப்பேன், ஆனால் அவங்க அழைச்சிட்டு போக மாட்டாங்க. தெளிவாக சொல்கிறேன். ஸோ காங்கிரஸ் கட்சி தயவுல தான் திமுக ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற கூட்டணி மட்டுமே வெற்றி பெறும். அது காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ, காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற கூட்டணி வலுவான கூட்டணி. காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான கூட்டணி
வலுவிழந்து இருக்கும். அப்போ காங்கிரஸும் தாவேகாவும் ஒரு கூட்டணி அமைந்தால் வெற்றி பெறுமா? காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி அமைத்தால் அது இந்த இப்பொழுது ஆட்சி செய்கின்ற கூட்டணி அவ்வளவு வலுவாக இருக்காது. அதனால் யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்பது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி எது சொல்கிறதோ அவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும். அப்போ உங்க ஆதரவுல தான் ஆட்சிக்கு வரும். நிச்சயமா, சந்தேகமே வேணாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அந்த கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும். சந்தேகமே வேண்டாம். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் நாங்கள் சொல்பவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும். ஆட்சிக்கு வர முடியும். அப்போ வந்து இரண்டாம் இடத்துக்கு நீங்க வருவீங்க. அப்போ காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் நாங்கள் சொல்பவர்கள் மட்டுமே ஆட்சியில் இருக்க முடியும். காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு பெற முடியும். கரெக்ட். ஆனா திமுக வந்து நீங்க கேட்கின்ற அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்கான மனநிலையில அவங்க இல்ல. அவர்கள் அதை தேர்தலுக்கு முன் அறிவித்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய தொண்டனாக காங்கிரஸ் கட்சிக்காரனாக என்னுடைய விருப்பம். அப்படி இருந்தால் பெரிய வெற்றி திமுக பெறும். இல்லை என்றால் காங்கிரஸ் தன் நிலையை யோசிக்க வேண்டும் என்பது என்னுடைய தொண்டனாகிய என்னுடைய நிலையம், காங்கிரஸ் தொண்டர்களின் நிலையமாக இன்று உள்ளது என்பது சந்தேகம் வேணும். அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை அதாவது என்னன்னா 2026 50 தொகுதிகள் வேண்டும், ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். 50 தொகுதிகள் நீங்க சொல்றீங்களா? கோரிக்கை எல்லாரும் அதான் வச்சு 50 தொகுதிகள் தான் மட்டும் அதிகமா வேணுமா? ஏங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் 50 தொகுதி தான்? அதான் நிறைய பேருடைய கோரிக்கை இருந்து அதான் சொல்றேன். எனக்கு தெரியாது கோரிக்கை. நான் வந்து இல்ல 50 தொகுதி ஏன் எங்களுக்கு நாங்களே குறுக்கிக்கணும்னு நான் கேட்கிறேன். அப்ப 50 தாண்டி வேணுமா? அது நான் என்ன சொல்றேங்க, இதெல்லாம் வந்து அவங்க பேசணும். பட் ரொம்ப நம்மளே குறுக்கிக்க கூடாது. 50 தாண்டி எவ்வளவு வேணும் நீங்க சொல்றீங்க? நான் என்ன சொல்றது, ஆனா நிச்சயமாக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும். இப்படி இருக்கணும்னா போன இதுல பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் தெரிஞ்சிருக்கு. காங்கிரஸ் வெற்றி பெற்ற அதாவது 2021 அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஏறக்குறைய 40% ஓட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பேச்சுக்கு எனக்கு எவ்வளோ ஞாபகம் இல்லை, ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் சுலபமாக பார்க்க முடியும். அதாவது 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா எங்கள் கூட்டணி ஐ திங்க் போன முறை 50% பெற்றிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் காங்கிரஸ் பல இடங்கள் நின்றுது, திமுக பல இடங்கள் நின்றுது, மற்ற கட்சிகள் நின்றுது. அப்போது அந்த 50% ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம். காங்கிரஸ் 15% 10% பெற்றுன்னு வச்சுக்கோம். அப்போது 50ல் 10ன்னா 120. 120ன்னா 240 தொகுதி. அப்போ எவ்வளோ வரும்? 234 தொகுதி. நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் வந்திருக்குன்னு தெரியல. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமாக வரணும். there should be some logic. நான் கேட்கறதுங்கிறது ஒன்று, என்ன வேணால் கேட்கலாம். எனக்கு 200 தொகுதியும் கொடுங்க கேட்கலாம், அது வேற விஷயம். அதாவது ஒரு நெகோசியேஷன்ஸ் போச்சே எங்கள் கட்சியில் நெகோசியேட் பண்ண போகிறவங்க தங்களுடைய தொகுதி கிடைக்குமா, தம் பிள்ளைக்கு கிடைக்குமா, தம் மாமனுக்கு கிடைக்குமா, நானே 2வது வர முடியும், அந்த பயத்தில் இருக்கிறதால யாரும் ஒன்றும் பேசுறதில்ல. இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கவர் கொஞ்சம் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல ராஜேஷ்குமார், ஏன்னா கன்னியாகுமரியில் எங்கள் கட்சி வலுவா இருக்கு, அதனால அவர் பேச முடியும். நீங்க வந்து வேற எங்கேயா இங்கே பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் தோக்கடிச்சிருவான். ஸோ நல்லா புரிஞ்சிக்கணும். ஆனால் இதை வந்து லாஜிக்கலாக பேசக்கூடிய, தைரியமாக பேசக்கூடிய தலைவர்களை அழைச்சிட்டு போனாங்கன்னா உருப்பிடுவாங்க. ஆனால் அவன் பிள்ளைக்கும் மாமனுக்கும் மச்சானுக்கும் சீட்டு கேட்குறவங்க கிட்ட நெகோசியேட், அதுவே ஸ்ட்ராட்டஜி தப்பு. டெல்லியிலேயும் ஒருத்தவங்க வருவாங்க, இங்கே அவங்க வந்து எப்படி லோக்கலில் இருக்கவனுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் தெரியும், அவங்களே வந்து பேசி முடிச்சுடுவாங்க. அப்புறம் நான் டெல்லிக்கு பேசுகிறேன்னுவாங்க. இந்த கட்சி வளர அது மாதிரி தான் அந்த அணுகுமுறைகள்லாம் மாற்றிக்கணும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.